இந்த நூல் தோன்றுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, சமீப காலத்துல பல்வேறு பள்ளிகள்ல நடக்கக்கூடிய, நான் இந்த மாவட்டங்கள் அந்த மாவட்டங்கள் என்று மாவட்டங்களை எல்லாம் பிரிக்க விருப்பப்படல. இந்தியா முழுக்க இருக்கிற பிரச்சனை, இந்தியா முழுக்க இருக்கிற பிரச்சனையில தமிழ்நாட்டில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. இந்தியா முழுக்க ஜாதிய வன்கொடுமை நடக்குது, ஜாதி ரீதியாக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்தியா முழுக்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஜாதிக்காரன் அந்த வன்கொடுமையை நிகழ்த்துறானோ அதே ஜாதியை சேர்ந்தவன் போய் எப்படிரா இதை செய்வேன்னு கேட்கிற துணிவோ அந்த தெளிவோ தமிழ்நாட்டிற்கு மட்டுமே உண்டு. இதை உத்தரப்பிரதேசில் போய் சொல்லலாம், நீங்க குஜராத்தில் போய் சொல்லலாம். எங்க அத்ரஸ் உங்களுக்கு தெரியும், அத்ரஸ் யார் போனது என்பதுதான் கேள்வி. ஆனா கோவையில நிகழ்ந்தால் கு ராமகிருஷ்ணன் தானே போறாரு. நீங்க அதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? கோவையில போனா நடந்தா யார் போறாங்க அப்படின்றத நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டிற்கும் பிற மாவட்டத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு, பிற மாநிலத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கான்னு சொன்னா, தமிழ்நாட்டில் ஒரு ஜாதிய வன்கொடுமை நிகழ்ந்தால் அவன் எந்த ஜாதின்னு தன்னை சொல்லிக்கிறானோ அந்த ஜாதியில அவன் இன்னும் சொல்ல போனா அவன் குடும்பத்தை சார்ந்த மாம மச்சானா இருக்கக்கூடியவனே போய் ஏண்டா இதை செஞ்ச அப்படின்ற கேட்கிற ஒரு மிகப்பெரிய பண்பு என்பது தமிழ் சமூகத்தில் இருக்கு. அதற்கு காரணம் புலவர் செந்திலை கௌதம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல, நம்முடைய புரட்சி கவிஞர் அவர்கள் சொன்னதை போல, தமிழுக்கு ஜாதி இல்லை. அதனாலதான் அதுல ஒரு வார்த்தை எழுதியிருக்கோம், தமிழறிஞர்கள் ஜாதி என்ற சொல்லே தமிழ் சொல் கிடையாது என்பதுதான் தமிழறிஞர்கள் சொல்லக்கூடியது என்று கூட நாம் அதுல பதிவு செய்திருக்கோம். பொது உடைமை இயக்கம் ஒரு மிகப்பெரிய களப்பணி ஆற்றியது என்பதை கடந்து ஒரு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த கட்சிகள்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டினுடைய திட்டத்துல 5.12 ரொம்ப தெளிவாக அண்ணல் அம்பேத்கர் சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்கன்றதுதான். அனிலேஷன் ஆஃப் காஸ்ட்ன்றது அண்ணல் அம்பேத்கர், அழித்தொழித்தல் அப்படின்னு சொன்னது அண்ணல் அம்பேத்கர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டுடைய ஆங்கில திட்டத்தை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா, cpim.org இருக்கக்கூடிய அந்த திட்டத்துல 5.12 எடுத்து படிச்சீங்கன்னா, டு அபாலிஷ் காஸ்ட் சிஸ்டம் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்து. அனிலேஷன் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய சினானிம் தான், அதுக்கு நேர் சொல்லுதான் அபாலிஷ். அபாலிஷ் ஒழிப்பு, அனிலேஷன் அழித்தொழிப்பு. இதுதான் அது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். அது எப்படி கொண்டு போய் நிறுத்துறாங்கன்னு கேட்டா, அந்த கட்சியினுடைய நோக்கம் என்பது மக்கள் ஜனநாயக புரட்சி. மக்கள் ஜனநாயக புரட்சியினுடைய ஒரு பங்கு, ஒரு பணின்னு சொல்றாங்க. ஜாதி ஒழிப்புக்கான ஒரு சமூக சீர்திருத்தத்தை செய்வது மக்கள் ஜனநாயக புரட்சியின் ஒரு பணி அப்படின்னு சொல்றாங்க. எனவே வர்க்கம் வேறு ஜாதி வேறு என்று பார்க்காமல் 1964 திட்டம், அந்த திட்டம் மேம்படுத்தப்பட்டு 2002 திட்டம், அந்த திட்டத்தினுடைய கூறு என்னன்னா, வர்க்கம் வேறு ஜாதி வேறு என்று பார்க்காமல் ஆண்டோனியோ கிராம்சி அவர்கள் சொன்னதை போல சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்புதலை ஆளும் வர்க்கம் பெற்று வருகிறது. எனவே சமூகத்திலிருந்து ஒப்புதலை ஆளும் வர்க்கம் பெறுகிறது என்றால் அந்த சமூகத்திடம் உரையாடல் நிகழ்த்துவது மிக முக்கியம் என்று சொன்னார்கள். இதைத்தான் புத்தர் 2500 வருடத்திற்கு முன்னாடி சொன்னார். எதை புத்தர் சொன்னாரோ, புத்தர் சொன்னதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழிமொழிந்தார்கள். தந்தை பெரியார் அவர்கள் மிக காத்திரமாக பல காரியங்களை செய்தார். வெறும் எழுத்தாக மட்டும் நின்று விடாமல் களத்திலே இறங்கினார். களத்திலே இறங்கி பல விஷயங்களை செய்து காட்டினார். தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த குலக்கல்வி ஒழிப்பு போராட்டம், அதை தொகுத்தவர்கள் பிரகாஷ் இங்க இருக்கிறார். அந்த 3 பேர்ல ஒருத்தர் பிரகாஷ் இங்க இருக்கிறாரு. அந்த புத்தகத்துல எடுத்தா அதுல குலக்கல்வி ஒழிப்புன்னு சொல்றது என்ன சொல்றாருன்னா, ஜாதி ஒழிப்புன்னு சொல்றாரு. அந்த ஊர்வலம் தொடங்குவதற்கு முன்பாகவே இங்க மூதறிஞர் ராஜாஜி ராஜினாமா செஞ்சிடறாரு. உடனே அறிக்கை கொடுக்கிறார் தந்தை பெரியார், இது ஜாதி ஒழியும் வரை இந்த போராட்டம் தொடரும் கொடுக்கிறார். எனவே குலக்கல்வி ஒழிப்பு என்பது கல்வி சம்பந்தப்பட்டதாக தந்தை பெரியார் அவர்கள் பார்க்கல. குலக்கல்வி ஒழிப்பு அப்படின்னு சொல்றத அவர் ஜாதி ஒழிப்போடு இணைந்து பார்க்கிறார் என்பதை நாம பார்க்கணும். எனவே தந்தை பெரியாருடைய சுயமரியாதை கோட்பாடுதான் இந்திய அரசினுடைய அரசமைப்பு சட்டத்துடைய விழுமியங்களாக இருக்கிறது என்பதை நாம் உணரணும். அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்களை தாங்கித்தான்
இன்று தமிழ்நாடு அரசு சமூக நீதியின் பால் நின்று களமாடுகிறது என்பதை நாம் உணர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்தியா முழுக்க மக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டிய ஒரு குரலை ஒரு மாநில அரசாக தமிழ்நாடு அரசு முன்வைக்கிறது என்பது நமக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அரசின் வாயிலாக நாம் பள்ளிகள்ல செயல்பாட்டுக்குள்ள இது கொண்டு வரணும்னு சொல்றோம். எல்லோரும் வெட்டுப்பட்டவர்கள் வெட்டியவர்கள் அப்படின்னு இருக்கின்ற போது நமக்கு இயல்பாக வெட்டுப்பட்டவர் பாதிக்கப்பட்டவர், எனவே பாதிக்கப்பட்டவர் பக்கத்துல தான் நம்ம போய் நிற்க முடியும். அதுதான் நியாயமாக இருக்க முடியும், அதுதான் சமூக நீதியாக இருக்க முடியும். நாங்க வெட்டின பையன் வீட்டுக்கு போய் கேட்டோம், வெட்டின பையனுடைய அம்மா கிட்ட போய் உரையாடல் நிகழ்த்தினோம். உங்கள் மகனுடைய மனநிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று கேட்டோம். நீங்கள் உங்கள் மகனை பார்த்தீர்களே, என்ன சொன்னார் என்று கேட்டோம். அந்த தாயினுடைய கண்களிலிருந்து வந்த அந்த கண்ணீர் தான் இந்த சமூக ஜனநாயக கையேடு உருவாவதற்கான காரணம். நீங்க அந்த தாய்க்கு தான் நன்றி சொல்லணும். இனி என் புள்ள படிக்க முடியாது இல்லைன்னு கதர்னாங்க அவங்க. இனி என் புள்ள படிக்க மாட்டான் இல்ல, என் பிள்ளைய பக்கத்தில் இருக்கிற பள்ளியில சேர்த்திருக்க முடியும். அங்க எங்க ஜாதிகார பசங்க எல்லாம் படிக்கிறாங்க, ஆனா என் பக்கத்தில் இருக்கிற பள்ளியில படிக்க 15 கிலோமீட்டர் தள்ளி போய் படிக்க வச்சா அங்கேயும் மாட்டிக்கிட்டான ஜாதியில அந்த அம்மா சொல்லுது. பக்கத்துல அந்த பிள்ளையோட தாத்தா இருக்கிறாங்க. வெட்டுப்பட்ட பையனுடைய தங்கச்சி கிட்ட கேட்கிறேன், யாருமான்னு கேட்கிறேன். எங்க ஃப்ரெண்டினுடைய ஃப்ரெண்டு அண்ணனுங்க வெட்டினாங்க. வெட்டவனை என்னன்னு சொல்லுது பாருங்க அந்த குழந்தை. ஃப்ரெண்டினுடைய, எங்க அண்ணனுடைய ஃப்ரெண்டு அண்ணனுங்க இல்லையா? அப்ப அந்த வெட்டுப்பட்டு அந்த குழந்தைய வெட்டுப்பட்டு இருக்கு. ஆனா அப்ப கூட அந்த குழந்தை வெட்டவன் மீறி என்ன காட்டல, வன்மத்தை காட்டல, அண்ணன் சொல்லுது இல்லையா? அந்த தாத்தா சொல்றாரு, இவன் புத்தகத்துல பாதி புக்கு அங்க இருக்குங்கன்றாரு. அப்போ இங்க சிக்கல் யாருகிட்ட என்னால புரிந்து கொள்ள முடியல. சிக்கல் யாருகிட்ட? மாணவர்களிடம் சிக்கல் இல்ல, மாணவர்கள் ஒன்னாதான் இருக்கிறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. தென்காசியில கேட்டேன், அவங்க எங்க பிள்ளைங்க யார் ஆகணும், நர்கீஸ் ஆகணும்ன்றாங்க. நர்கீஸ் ஒரு விஞ்ஞானி அந்த இஸ்ரோல இருக்காங்க இல்லைங்களா, அந்த அம்மா பெயரை சொல்லி அவங்க ஆகணும், வீரமுத்துவேல் ஆகணும்ன்றாங்க. என் புள்ள ஜாதி சங்க தலைவர் ஆகணும்னு எந்த அம்மாவும் சொல்லல, எந்த அப்பாவும் சொல்லல. அப்ப அப்பாவும் அம்மாவும் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்குள்ள சேர்க்கும் பொழுது அவங்களுக்கு என் குழந்தை ஜாதியா வரணும்னு விரும்பல, என் புள்ள விஞ்ஞானியா வரணும்னு விரும்புறாங்க. அப்ப எங்க சிக்கல் நடக்குது? அப்ப இந்த ஜாதி யாருக்கு தேவைப்படுது? ஜாதி என்பது சட்டவிரோத செயல்பாட்டில் ஈடுபடுறவங்களுக்கு தேவைப்படுது, வேற யாருக்கு அல்ல. அவங்க அது ஒரு கேடயமாக பயன்படுத்துறாங்க, அது ஒரு லாபியிங், ஒரு பார்கெனிங்கான விஷயமா பயன்படுத்துறாங்க. அதை நாங்க எழுதி அரசாங்கத்துக்கிட்ட மனுவாவே கொடுத்திருக்கோம். எழுத்துல இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை எழுதி கொடுத்திருக்கிறேன். ஜாதி என்பது சட்டவிரோத செயல்கள்ல யாரெல்லாம் மணல் கொள்ள அடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கந்து வெட்டி கொடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் சட்டத்திற்கு புறம்பான அவர்களுக்கு மட்டுமே ஜாதி தேவைப்படுதே தவிர மக்களுக்கு ஜாதி தேவையில்லை. அப்பதான் அந்த சிக்கல் வருது. என்ன சிக்கல் வருது? அப்ப ஜாதி சர்டிபிகேட் போயிடுமா சார்? எவையா சொன்னா உனக்கு அது ஜாதி சர்டிபிகேட் கேள்வி அங்கே இருந்துதான் எழுகிறது. உங்களுக்கு அரசமைப்பு சட்டத்தின் கூறு 15, 16 பாருங்க. திறனாய்வுல ரொம்ப அழகாக முனைவர் உஷா அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அதை 15, 16 எடுத்து பாருங்க. சோசியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ் தான் சொல்லுது. So as long as you keep me social and educationally backward, I will provide a certificate. That certificate is not a caste certificate. அது ஜாதி சர்டிபிகேட் என்று நாம கூப்பிடுறோம். அந்த சர்டிபிகேட் கூட எடுத்து பாருங்க, ஜாதி சர்டிபிகேட் தான் இருக்குது. அப்படி அல்லையா? அது சொல் வழக்கு அப்படி இருக்கு. ஆனா சட்டப்படி அது சமூக பின்தங்கள். அதைத்தான் நம்முடைய ஐயா செந்திலை கௌதம் சுட்டி காட்டினார்கள். ஒருத்தன் ஒரு வேளை சாப்பாடு, ஒருத்தர் 2 வேளை சாப்பாடு, ஒருத்தர் 3 வேளை சாப்பாடு அப்படின்னா 3 பேர் ஒன்னான்னு கேட்டார்கள். அதுதான் சோசியல் பேக்வர்ட்னஸ். அந்த பேக்வர்ட்னஸ்க்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசர்வேஷன். எனவே 56 and 16ல கொடுக்கிறது அது காஸ்ட காப்பாத்துறதுக்கு அல்ல, காஸ்ட கடினப்படுத்துறதுக்கு அல்ல, காஸ்ட அழிக்கிறது. நீங்க அந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா சரியா தெரியும். தென்காசியில கிட்டத்தட்ட 45 பிள்ளைகள், அந்த வீடியோ இருக்கு, அந்த வீடியோ கூட பாருங்க. அந்த 40 பிள்ளைகள் அப்படியே எழுந்து வந்தாங்க. பல்வேறு சமூகத்தை சார்ந்த யாரெல்லாம் ஜாதி ஒழிப்புல முடியும் நம்புறீங்களோ அவங்க மேல வாங்கன்னு கூப்பிட்டா எழுந்து வந்தாங்க. அவங்க அரசமைப்பு சட்டத்தின் புத்தகத்தை திறந்து வைத்து படித்தார்கள்.
அப்ப படிக்கும் பொழுதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள். என்ன உணர்ந்தார்கள் கேட்டா, அரசமைப்பு சட்டத்தின்படி ஜாதியை பாதுகாக்க முடியாது என்பதை. ஜாதியை பாதுகாக்க முடியாது. Disability arising out of untouchability is a punishable offense. முடிஞ்சு போச்சு கதை. Disability arising out of untouchability is a punishable offense. என்ன அர்த்தம் உங்களுக்கு? ஏ என்கின்ற நான் பி என்கின்ற நபரோடு நான் மாமா ஆக முடியாது, மச்சான் ஆக முடியாது அப்படின்னு சொன்னா I am disabled. If I am disabled, who is disabling me should be punished. அதுதான் சட்டம். இதை நானே உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கிட்ட விவாதிச்சோம். இதை எழுதுறதுக்கு முன்னாடி அரசாங்கத்துக்கு மனுவா கொடுத்தோம். மனுவில் எழுதுறதுக்கு முன்னாடி விவாதிச்சோம். அப்ப அவங்க சொன்னாங்க, கோர்ட்ல இது வரைக்கும் இதை ஆர்குமெண்டா வைக்கல, கோர்ட்ல வைக்கல, நீதிமன்றம் இந்த பார்வையில் இதை பார்க்கல, அதனால் நீ பார்க்க கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் PIL சொல்றது ஜஸ்டிஸ் VR கிருஷ்ணய்யர் வரதுக்கு முன்னாடி கிடையாது. ஜஸ்டிஸ் VR கிருஷ்ணய்யர் தான் அந்த மரபை உருவாக்குறாரு. எனவே இன்டர்பிரேஷன் அப்படிங்கிற கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரேஷன், சொற்களுக்கான பொருள், அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது காலம் அதனாலதான் அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன். அதனாலதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் வளர்கின்ற கான்ஸ்டிடியூஷன் லிவிங் டாக்குமெண்ட். அதுக்காக தான் நம்ம சொல்றோம். எனவே திஸ் ஆர்குமெண்ட் இஸ் கரெக்ட். நாங்க குழந்தைங்க தென்காசியில் இருக்கிற குழந்தைகள் தொடங்கி உயர் நீதிமன்ற, உச்ச நீதிமன்றத்தில் இருந்த பணியாற்றிய நீதிபதிகள் வரைக்கும் விவாதிச்ச பிறகுதான் இந்த கையேடை தயார் செய்யறதுக்கான ஒரு சூழல் இருக்கிறது, அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது உணர்ந்தோம். எப்படி இந்த கையேடு இப்படி உருவாகும் எங்களுக்கு தெரியல. நாங்க டீச்சர்ஸ் கிட்ட கேட்டோம். அதுல முதல் ஆசிரியர் குறிப்பாக உங்களுக்கு அந்த நீட் வந்த உடனே, அந்த 2024 கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே பிசிக்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட கெஞ்சா, நிறைய டீச்சர் ப்ரொஃபசர்ஸ் உட்பட, ஏன் இது பிசிக்ஸே கிடையாது, இதை போய் நீட்ல கேட்கறானே, இப்படி கேட்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது துணிவோடு இது தப்புதான் சொன்னவர் தான் டாக்டர் ரவிக்குமார். அவர் இந்த புத்தகத்தில் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறார். அவர்தான் தென்காசியில, திருநெல்வேலியில உட்பட பல இடங்கள்ல இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு போட்டு காமிச்சார். பப்ளிக் மீட்டிங் தான், எதுவுமே க்ளோஸ் டோர் மீட்டிங் கிடையாது. எந்தெந்த மக்கள் எல்லாம் இதை எதிர்ப்பார்கள் மெட்ராஸ்ல உட்கார்ந்துட்டு பேசுறாங்களோ அந்த மக்கள் தான் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. இதெல்லாம் எங்களுக்கு சொல்லவே இல்லையே, இதெல்லாம் எங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருந்தா இந்த சமூகம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. அந்த அனுபவங்களை உள்வாக்கிதான் அப்ப அந்த ரவிக்குமார் தான் இந்த விஷயத்தை நாராயணி அவங்க எழுதுனா நல்லா இருக்கும், இந்த விஷயத்தை ஜோசப் பிரபாகர் எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியும், அதே போல சக்தி ரேகா அவங்க லைப்ரரியனா இருந்து ஓய்வு பெற்றவர்கள், அவங்க ரொம்ப ஆழமாக பெண்ணிய விஷயத்திலையும் சமூக சமத்துவத்திற்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர் இப்படி பலரும், பகத்சிங் இருக்கிறாரு, அதுபோல் பலர், மணி இருக்கிறாரு, இன்னும் பலரும் இந்த விஷயங்கள்ல ஈடுபட்டார்கள். எனவே இதுல உங்களுக்கு அறிமுக பகுதி 11 பக்கத்துக்கிட்ட போகும். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஒரு பேராகிராஃப் எழுதி ஒருத்தர் அனுப்பிச்சா இதை விட்டீங்களேன்னு ஒருத்தர் சொல்லுவார். அப்போ அந்த 11 பக்கத்துக்கு யார் உரிமை கொண்டாடுவது? தமிழ்நாடு தான் உரிமை கொண்டாட முடியும். ஏன்னா தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து பல்வேறு நபர்கள் கொடுத்த கருத்துடைய தொகுப்பு தான். அதே போலதான் இந்த பார்வையாளர்கள் இல்ல அப்படின்னு சொல்றது, களத்துல ஆசிரியர்கள் தங்கள் அனுபவமாக நேரடியாக பார்த்த விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த சொற்களை அப்படியே பயன்படுத்தி இருக்கும். உங்கள் அத்துணை பேருடைய உதவியோடு இந்த சமூக ஜனநாயக கையேடை நாம் இந்தியா முழுக்க இழுத்து செல்ல இயலும், சமூகத்தை ஜனநாயகப்படுத்த முடியும். அந்த நம்பிக்கையை தந்த கோவை நகர மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.